ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலையே எப்படி சூப்பரான ரோஸ் மில்க் தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சில் ரோஸ் மில்க்குக்கு ரோஸ் ஃப்ளவர்ஸ், ஸோ இந்த மாதிரி ரோஜா பூ நம்மளுக்கு எல்லா ஊர்லேயும் நமக்கு இந்த மாதிரி ரோஜா பூ கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ரோஸை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ரோஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, காம்பு இல்லாமல் இந்த மாதிரி பெட்டல்ஸை மட்டும், அதாவது இதழ்களை மட்டும் இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிரித்து எடுத்த இந்த பெட்டல்ஸை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி நல்லா எடுத்துக்கலாம். தண்ணியில் வாஷ் பண்ணுறது இங்கே ரொம்ப முக்கியம். ஸோ தண்ணியில் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ரோஸ் பெட்டல்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வாஷ் பண்ண முடிச்சோடனே ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வாஷ் பண்ணியிருக்கிற இந்த ரோஸ் ஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சுகர், அதாவது இப்போது நான் இப்போது ஒரு ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ரோஜா இதழ் எடுத்திருக்கேன் அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்போ 1 கப்புக்கு நீங்கள் ரோஜா இதழ் எடுத்துருக்கீங்கன்னா 1 கப்புக்கு நீங்கள் சுகர் சேர்த்துக்கணும். ஸோ இதை மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் அரைச்சி பார்த்தோன்னே இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி அரைச்சாவே போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் காய்ச்சாத பால் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற இந்த ரோஜா இதழ்களையும் இதில் சேர்த்துக்கலாம். ஓகேவா? பால் சிம் ஃப்ளேமில் வச்சு காய்ச்சணும். இப்போ நம்மளுக்கு ரோஜா இதழ் போட்டோன்னே நம்மளுக்கு ரோஸ் கலர் வராது. அதனால் இந்த மாதிரி ஒரு திக்காக ஒரு பீட்ரூட் துண்டு எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். எதுக்கு நான் இவ்வளோ பெருசாக போட்டிருக்கேன் அப்படின்னா, ஒன்ஸ் அதுலேருந்து அந்த ரோஸ் அந்த கலர் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு வந்துடுது அப்படின்னா நீங்கள் அந்த பீட்ரூட்டை வெளியில் டக்குன்னு எடுத்துடலாம், ஈஸியாக இருக்கும். அதே நீங்கள் பீஸாக போட்டிங்கன்னா நம்மளுக்கு எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் இந்த பீஸ் போட்டோன்னா நல்லா அந்த ரோஸ் கலர் நம்மளுக்கு வந்துடுச்சு இல்லைங்களா. ஸோ இந்த கலருக்காக தான் நம்ம பீட்ரூட்டை சேர்த்தது. பீட்ரூட் தான் இதுக்கோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். எந்த ஃபுட் கலர்லாம் நம்ம சேர்க்கல இல்லைங்களா. ஸோ பீட்ரூட்டை வச்சு நம்ம இந்த ரோஸ் கலரை அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ பால் இந்த மாதிரி எப்பயும் போலயே பால் சிம்மில் வச்சு இந்த மாதிரி பொங்கு விடலாம். இந்த மாதிரி மேலே பால் நல்லா வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சோ இல்லை ஒரு வடிகட்டியை வச்சு இந்த பாலை வடிகட்டி எடுத்துக்கலாம். பீட்ரூட் நம்ம போட்டிருந்த பீட்ரூட்டை ஒரே பீஸ்னால ஸ்பூன்லேயே நம்ம எடுத்தாச்சு. மிச்சம் இருக்கிறது அந்த ரோஜா ஃப்ளவரோட இது தான் இல்லைங்களா. ஸோ அதை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பரான ஒரு ரோஸ் மில்க் கிடச்சிடுச்சு. ஆனால் இந்த ரோஸ் மில்க் நம்மளுக்கு சில்லாக வேணும் இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த ரோஸ் மில்க் ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை 2 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சிடலாம். 2 ஹவர்ஸ் பின்பு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான சில் ரோஸ் மில்க் நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிளாஸ் டம்ளரில் சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பரான, வீட்டிலையே எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்காமல் நேச்சுரல் மெத்தட்லேயே நம்ம இந்த ரோஸ் மில்கை தயார் பண்ணியிருக்கோம். மேலே இந்த மாதிரி டெக்கரேஷனுக்கு ரோஜா இதழ்களை வச்சு நம்ம பரிமாறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரோஸ் மில்க் ரெடி. தேங்க்யூ.